இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அன்னாள் சொன்ன ஒரு வார்த்தை. இதே அன்னாளுடைய இருதயம் ஒரு நாள் எப்படி இருந்தது தெரியுமா? மன கிளேசத்தினால நிறைந்திருந்தது. மன பாரம், மன வருத்தம், மன வேதனை, மன அழுத்தம், தாங்க முடியாத வலி எல்லாம் இருக்கு. ஆனா குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறையினால அந்த வேதனை, சக்களத்தி பேசின அந்த நிந்தையான வார்த்தை, அவமானப்படுத்தின அந்த சூழ்நிலை, என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லி விரக்தி அடைந்து தன்னைத்தானே நொந்து கொண்ட ஒரு இருதயம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் இருதயத்தை களிகூற பண்ணி இருக்கிறார். நான் கர்த்தருக்குள் இப்ப களி கூர்ந்திருக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். இதே போல இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாராவது இருதய பாதிப்பினால் இருக்கீங்களா? வேதனையில இருக்கீங்களா? வேலை இருக்கு ஆனா அதுல போதுமான வருமானம் இல்லை. தொழில் இருக்கு ஆனா எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை. குடும்பம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லை. பிள்ளை இருக்கு ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. கணவர் இருக்கிறாரு ஆனா அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. மனைவி இருக்கிறாங்க, அவங்க பலவீனப்பட்டு படுக்கையில இருக்கிறாங்க. என்னை சுத்தி உறவுகள் இருக்கிறாங்க ஆனா அவர்களால் எனக்கு எந்த விதத்திலும் உதவி இல்லை. யாரும் எனக்கு ஆதரவா இல்லை. நான் தனிமையை உணர்கிறேன். நான் வேதனையில இருக்கிறேன். என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள ஒருத்தருமே இல்லை. எனக்கு இந்த குறை இருக்கிறதுனாலதான் இப்படி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்படி பல நிலையில இருதயத்துல பாதிக்கப்பட்டவங்களா யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த செய்தி. அன்னாளை போல கண்டிப்பா உங்க இருதயத்தை கர்த்தர் களிகூற பண்ணுவார். கர்த்தருக்குள் அன்னாளுடைய இருதயம் களிகூற என்ன காரணம் தெரியுமா? அவ்வளவு மன அழுத்தத்திலையும் வேதனையிலையும் மனுஷனுக்கு முன்னாடி போய் தன்னுடைய இருதயத்தை திறந்து காட்டாம, மனுஷனுக்கு முன்னாடி போய் தன் கண்ணீரை வடிக்காம, தேவாலயத்துல வந்து கர்த்தருக்கு முன்பாக கண்ணீரோடு தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுனாலதான் அன்னாளுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த சூழ்நிலை நிமித்தம் நீங்க அழுது கொண்டிருந்தாலும், மன வருத்தத்துல வேதனையில இருந்தாலும், இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நான் இருக்கிற இடத்துல இருந்து எழும்புவேன். என் துக்கத்துல இருந்து எழும்புவேன். என் வலி வேதனையில இருந்து நான் எழும்புவேன். என் வருத்தத்துல இருந்து நான் எழும்புவேன். நேர என் ஆலயத்துக்கு போவேன். கர்த்தருக்கு முன்பாக என் கண்ணீரை நான் வடிப்பேன். கர்த்தருக்கு முன்பாக என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்றி ஜெபிப்பேன். தீர்மானம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க இருதயத்தை கர்த்தர் களிகூற பண்ணுவார். நீங்க இதை செஞ்சு பாருங்க. அந்த துக்கத்திற்கு என்ன காரணம் தான், அந்த அழுகைக்கு என்ன காரணம் தான், அந்த மன வேதனைக்கு என்ன காரணம் தாலும் நீங்க தேவாலயத்துல போய் ஜெபித்து பாருங்க. அந்நாளை போல மறுபடியும் நீங்க தேவாலயத்துக்கு வந்து அழுதுட்டு இல்லைங்க, களி கூறுதலோடு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வார். கண்டிப்பா ஒரு நாள் அழுகையோடு ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற உங்களை மறுபடியும் ஆலயத்துக்கு வரும்போது அதே அழுகை அல்ல, ஆனந்தத்தினால் அழுது நன்றி சொல்ற அனுபவத்தை தந்து உங்க உள்ளங்களை எல்லாம் கர்த்தர் களிகூற பண்ணுவாராக. பரலோக தேவனே, யாரெல்லாம் இதை தீர்மானமாய் கொண்டு ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய இருதயத்தை களிகூற பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.